Hi friends, this is உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து ரீசனிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஆல்பாபெட்டிக்கல் சீரியஸ், அதாவது எழுத்துக்களின் வரிசை தொடர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்குள்ளே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ரீசனிங்கில் வந்து நிறைய டாபிக் இருக்குங்க. சரிங்களா? அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் நிறைய வந்து டைட்டில்ஸ் எல்லாமே நான் முடித்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து இப்போ பார்த்துக்கோங்க. என்னுடைய சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டாபிக் வைஸாக மேக்ஸும் சரி யூனிட் வைஸாகவும் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸில் எல்லா யூனிட்டும் வந்து டாபிக் வைஸாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரீசனிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்குள்ளே நிறைய நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங்குள்ளே ஆல்பாபெட்டிக்கல், சரிங்களா? ஆல்பாபெட்டிக்கல் சீரியஸ், அதாவது எழுத்துக்களின் வரிசை தொடர். சரிங்களா? ஸோ இதில் இப்போது இந்த மாதிரி சம் பார்க்குறாங்க. ஓகேங்களா? இது ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு வேர்டை எடுத்துக்காதீங்க. ஸோ இடிஐடி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்எஃப்எல்எக்ஸ் அப்படின்னு குறியீட்டால் தரப்படின், அதாவது இந்த வார்த்தையை இந்த வார்த்தையாக, சரியா? அதாவது இங்கே ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, இது வேர்டை எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு லெட்டர். இடிஐடிங்கிறது எஃப்எஃப்எல்எக்ஸாக எழுதுகிறாங்க. ஸோ இதை அவங்க எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அப்போது இதை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போது இதிலேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான், சரிங்களா, தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இந்த வார்த்தை இருக்குல்ல அதை அப்படியே இங்கே எழுதுருங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே இந்த வார்த்தையை எழுதுருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருந்து இது எப்படி வந்துச்சு, இருந்து இது எப்படி வந்துச்சு, ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இதிலேருந்து எப்படி எழுதலாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்பாபெட்ஸ் ஏபிசிடி இருக்குது பார்த்தீங்களா, அது வரிசையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா ஏபிசிடி பாருங்கள், ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு அப்படியே ஜெட் வரைக்கும் போட்டிருக்கேங்க நான். சரிங்களா? ஸோ ஜெட் வரைக்கும் போட்டிருக்கேன். ஓகேங்களாங்க, ஜெட் வரைக்கும் போட்டிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இங்கே என்ன இதுக்கு வந்து இந்த மாதிரி மனசுக்குள்ளவே கூட நீங்கள் இதை போட்டுக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு நான் புரிகிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, சைடில் வந்து ஏபிசிடி ஆல்பாபெட்ஸ் வந்து 26 லெட்டர் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இருந்து எஃப் வந்து எப்படிங்க வந்துச்சு? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இருந்து, சரிங்க, இங்கே இ இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. இருந்து எஃப் எப்படின்னாக்கா அர்த்த வார்த்தை. ஸோ இதிலேருந்து கூட ஒன்று ஆட் பண்ணால் இந்த லெட்டர். ஸோ இருந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அடுத்த லெட்டர். ஸோ அப்போ இருந்து எஃப் எப்படி வந்துச்சுனாக்கா அது கூட ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது இருந்து எஃப் எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன். டி வந்து இங்கே இருக்குங்க டி, சரிங்களா? டி, ஆனால் இங்கே எஃப் வந்திருக்கு. அப்போ என்ன, டிக்கு அப்புறமா 1 2, ஸோ 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கு அப்புறம் 2 ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஎஃப் வருது. அப்படின்னாக்கா டிக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குனாக்கா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஐக்கு அப்புறம் பாருங்களேன், ஐயிலேருந்து எல் வந்திருக்கு. ஸோ ஐ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஐ வந்து இங்கே பாருங்களேன், ஐ இங்கே இருக்குது. சரிங்களா? ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னக்கா எல் வந்திருக்கு. அப்போ எல் இங்கே இருக்குது. அப்போனாக்கா 1 2 3. ஸோ அப்போது ஐக்கு அப்புறம் 3 லெட்டர் ஜம்ப் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்படின்னா ஐக்கு அப்புறம் 3 லெட்டரு ஜம்ப் ஆகியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டி எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஸோ டீலேருந்து இங்கே பாருங்கள், டீலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? டீலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, டீலேருந்து எக்ஸு, ஸோ இங்கே டி இருக்குங்க. ஓகேங்களா? டி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போனா எத்தனை லெட்டர் ஜம்ப் ஆகிருக்குன்னு பாருங்கள். டீக்கு அப்புறம் விட்டுடுங்க. 1 2 3. ஸோ எக்ஸு தானே, ஸோ எக்ஸ்னா 4. ஸோ அப்போது 4 லெட்டர் டி இருக்குது, அதிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா 1 2 3 4. அப்போ 4 லெட்டர் ஜம்ப் ஆகி எழுதியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 4. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுங்கிறத பாருங்கள்.
இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இப்போ வந்து ஆல்பாபெட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணுமாங்க அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் மனசுக்குள்ளே கூட போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஏபிசிடி வந்து இசட் வரைக்கும் போட்டுட்டேங்க. ஏன் இந்த மாதிரி போட்டேன்னு பாருங்கள். இப்போ ஈலேருந்து எஃப் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னா ஈக்கு கூட ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுனாக்கா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால எஃப் வந்துச்சு. ஓகே, அப்போ டியிலேருந்து எஃப் எப்படி வந்துச்சு? ஸோ அது நம்ம போய் இப்போ போய் பார்த்தோம் இல்லையா? ஸோ டி கூட ஒரு 2 ஆட் பண்ணாங்க, எஃப் வந்திருக்கு. சரி, ஐக்கு அப்புறம் எல் எப்படி வந்துச்சு? ஸோ அப்படின்னா ஐக்கு அப்புறம் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் தான் எல்லு. ஸோ டீக்கு அப்புறம் எக்ஸ் எப்படி வந்துச்சு? ஸோ டீ கூட 4 ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் வந்துச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுனாக்கா 1 2 3 4 அப்படின்னு ஏறிட்டே போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க, இந்த இடத்துல பி கூட 1, இ கூட 2, அப்புறம் ஏ கூட 3, ஸோ இது கூட 4, இது கூட 5, இது கூட 6. ஸோ ++ஏ இருக்கிறனால எல்லாத்துக்கும் ப்ளஸ் போடல, ஏன்னா இதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, பி கூட 1, இ கூட 2, ஏ கூட 3, யூ கூட 4, டி கூட 5, ஒய் கூட 6. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, பி கூட 1 ஆட் பண்ணணும். பிக்கு கூட 1 ஆட் பண்ண என்ன வருங்க, சி வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்னங்க, சி வரும். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் இ கூட 2 ஆட் பண்ணணுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இ கூட 2 ஆட் பண்ணணும். இங்கே இ இருக்குது, 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுங்க, ஜி வருது. ஸோ அப்போனாக்கா இ இடத்துலக்கு பதிலாக ஜி போகிறோம். ஸோ ஏலேருந்து 3. ஸோ ஏ இங்கே பாருங்கள், ஏ இங்கே இருக்குது 3. அப்போது ஏ விட்டுடுங்க, 1 2 3. ஸோ அப்படின்னா டி வரணும். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ அப்புறம் யூ கூட 4. சரிங்களா? யூ கூட 4. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், யூ கூட 4 அப்படின்னாக்கா யூ இங்கே இருக்குது. ஓகேங்களா? யூ வந்து இங்கே இருக்க 4 அப்படின்னா 1 2 3 4. அப்போ ஒய் வரணும். ஓகேவாங்க? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணுன்னாக்கா, ஸோ யூ கூட நீங்கள் 4 ஆட் பண்ணணும். யூ கூட 4 ஆட் பண்ணிங்கனாக்கா ஒய் வரும். சரி, டீக்கு அப்புறமா 5வது லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். டி விட்டுடுங்க. டீலேருந்து 5வது லெட்டர் என்ன வருதுன்னு பாருங்கள், ஒய். சரி, ஒய்க்கு அப்புறம் 6வது லெட்டர் என்ன வருதுன்னு பாருங்கள், இ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதுக்கு தான் இது வந்து ஏபிசிடியெல்லாம் நீங்கள் ஜெட் வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டேன். பட் என்னன்னாக்கா முதல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதிலேருந்து இது வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதிலேருந்து இது வந்துச்சுனாக்கா முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஸோ இது கூட 1 ஆட் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இல்லை 1 இங்கே வந்து 1 ஆட் பண்ணியிருக்கலாம், 1 மைனஸ், இங்கே 1 ப்ளஸ் 1 எப்படினாலும் இருக்கலாம். இங்கே வந்து 1 2 3 ஏறிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சம்டைம் என்ன பண்ணலான்னா, இங்கே 1 ஆட் பண்ணியிருக்கு, இங்கேருந்து ஒரு மைனஸ்னால் டிக்கு கீழே போயிருக்கும். சரிங்களா? சிபிஏ அப்படி மைனஸில் போயிருக்கும். சம்டைம் +1 -1 +1 -1 வரலாம். சில நேரத்தில் வந்து +1 -2. சரிங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, இது மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதே பேட்டர்னில் போடணும். இங்கே சில நேரத்தில் என்ன ஆகும், இங்கே -1 -1 -1 -1 வரும். அப்போ இங்கே நீங்கள் -1 போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.